சென்னை தாம்பரம் அருகே பேருந்தில் மயங்கி விழுந்த கல்லூரி மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்றிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் நேரில் அழைத்து பாராட்டினார். மேற்கு தாம்பரத்திலிருந்து திருவான்மியூர் நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த மாணவி திடீர் என்று மயங்கி விழுந்தார். அப்போது துரிதமாக செயல்பட்ட ஓட்டுநர் லட்சுமணன் பேருந்தை நேரடியாக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு ஓட்டிச் சென்று பெண்ணை மருத்துவமனையில் அனுமதித்தார். இந்நிலையில் இதனை பாராட்டக்கூடிய விதமாக ஓட்டுநர் லட்சுமணன் மற்றும் நடத்துனர் கீதர் இளையராஜா ஆகியோரை போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயன் தமிழன் பார்த்திபன் நேரில் அழைத்து பரிசு வழங்கியும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 5000 ரூபாய் வழங்கியும் பாராட்டினார். திருப்பூரிலிருந்து கோவை செல்லும் தனியார் பேருந்துகளில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி டிக்கெட் கட்டணம் 6 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. 36 ரூபாயிலிருந்து 42 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டதால் பயணிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். டீசல் விலை, பராமரிப்பு செலவு மற்றும் ஊழியர் சம்பள உயர்வு காரணமாக கட்டணம் உயர்த்தப்பட்டதாக பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த திருமுல்லைவாயலில் சட்டவிரோதமாக செயல்படும் ஸ்பா மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் உதவி ஆய்வாளர் பாக்கியலட்சுமி மற்றும் சார்பு உதவி ஆய்வாளர் அமுல் கையும் கடவுமாக சிக்கினர். ஸ்பா உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்சமாக கொடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி பெண் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் சார்பு உதவி ஆய்வாளர் லஞ்சம் பெற்றபோது கையும் கடவுமாக சிக்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 9 வயது சிறுமிக்கு கண்குழி சீரமைப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக செயற்கை கண் பொருத்தப்பட்டது. இந்த சிகிச்சை மூலம் சிறுமிக்கு இயற்கையாகவே கண் இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சன்னரக அரிசியின் விலை 1 கிலோவுக்கு 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. உள்ளூரில் விளையும் குண்டு அரிசி, பச்சரிசி உள்ளிட்டவற்றின் விலை 2 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் மழை குறைந்ததால் சன்னரக அரிசியின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் விலை அதிகரித்துள்ளது. டிசம்பர் வரைக்கும் நீடிக்கும். டிசம்பருக்கு பிறகு புது அறுவடைகள் வரும். புது அறுவடைகள் வந்தால் மாற்றங்கள் வரும். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து ஈரோடு, திருப்பூர், தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடதுசாரி மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும், தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரியும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய போராட்டக்காரர்கள் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி அரியலூர் மாவட்டம் திருமானூரில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமானூர் பேருந்து நிலையத்தில் இருந்து காய்கறி மாலை, நெற்றியில் நாமம், கழுத்தில் மண்வெட்டி அணிந்து கொண்டு பேரணியாக சென்ற விவசாயிகள் திருமானூர் கூட்டுறவு சங்க செயலாளரிடம் மனு வழங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னை தாம்பரத்தில் காவல்துறையின் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். மண்டபத்தில் அடைக்கப்பட்ட அவர்கள் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரி கண்டன முழக்கமிட்டனர். போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் அமைச்சர் சரத்குமார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அம்மனை மனமுருகி வழிபாடு செய்தார். கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள தியான மண்டபத்தில் அமர்ந்து சில நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்ற அமைச்சர் சரத்குமார் தனது மனைவியுடன் தம்பதி சமேதராக வழிபாடு நடத்தினார். தபால்காரர் வீட்டில் 7 மூட்டைகளில் தபால்கள் கைப்பற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தபால்காரர் ஒருவர் 7 மூட்டை தபால்களை பொதுமக்களுக்கு வழங்காமல் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளக்கோவில் தபால் நிலையத்தில் பணியாற்றி வரும் செந்தில்குமார் என்பவரின் வீட்டில் தபால்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதலே விநியோகிக்கப்பட வேண்டிய அரசு கடிதங்கள், வங்கி ஆவணங்கள் மற்றும் முக்கிய அடையாள அட்டைகள் என 7 மூட்டை தபால்கள் பதுக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. மேலும் பல கடிதங்கள் எரிக்கப்பட்டதும் கண்டறியப்பட்ட நிலையில் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை
விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச முனையத்தின் வருகை பகுதியில் திடீரென மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்த பால் சீலிங் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது குடியுரிமை சோதனைக்காக நின்று கொண்டிருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். ஆனால் நல்வாய்ப்பாக பயணிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பால் சீலிங் உடைந்தது குறித்து விமான நிலைய உயர் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெகநாத பெருமாள் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவையொட்டி 350வது ஆண்டு தேரோட்டம் நடைபெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து வழிபட்டதுடன் உப்பு, மிளகு காணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை கண்டித்தும் தேசிய தேர்வு முகமை செயல்பாடுகள் குறித்து நீதித்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அரசூர் மற்றும் நகரிக்காத்தான் கிராமங்களில் பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த துணை சுகாதார நிலையங்களை அமைச்சர் ராஜீவ் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த சூழலில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கோவையில் பெட்ரோல் பங்க் ஊழியர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என அமைச்சர் சம்பத் தெரிவித்துள்ளார். காந்திபுரத்தில் பெட்ரோல் பங்கில் பாட்டிலில் பெட்ரோல் கொடுக்காத ஊழியரை தான் அமைச்சர் சம்பத்தின் உறவினர் என கூறியபடி இளைஞர் ஒருவர் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத், இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதுபோன்று அராஜகம் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரித்ததால் விலை கணிசமாக சரிந்துள்ளது. மல்லிகை மற்றும் பிச்சிப்பூ கிலோ 400 ரூபாய், கனகாம்பரம் 300 ரூபாய், சம்பங்கி மற்றும் கேந்தி 60 ரூபாய், பன்னீர் ரோஜா 80 ரூபாய் என விற்பனையாகிறது. விலை வீழ்ச்சியால் விவசாயிகளும் வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பூக்களை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திருவண்ணாமலை அடுத்த அண்ணாமலை கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கர்க் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரேஷன் பொருட்களை வைத்திருக்கக்கூடிய இடம் சுத்தமாக இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்டார். மேலும் ரேஷன் கடையை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கர்க் அறிவுறுத்தினார். மயிலாடுதுறையில் காதலர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக கூறி திருவாரூரில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பாடி அருகே காதல் ஜோடிகளான 16 வயது சிறுமி மற்றும் பார்த்திபன் ஆகியோர் தூக்கில் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் காதலர்கள் இருவரும் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் கடும் புகை மூட்டம் நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச முனையத்தின் வருகை பகுதியில் திடீரென மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்த பால் சீலிங் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது குடியுரிமை சோதனைக்காக நின்று கொண்டிருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். ஆனால் நல்வாய்ப்பாக பயணிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பால் சீலிங் உடைந்தது குறித்து விமான நிலைய உயர் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பள்ளிக்கோட்டைப்பட்டியில் தனது இடத்தில் போலி ஆவணங்கள் மூலம் டாஸ்மாக் கடை மற்றும் பார் செயல்படுவதாக குற்றம் சாட்டி வழக்கறிஞர் ஒருவர் தனது உறவினர்களுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். கடையை மூட வலியுறுத்தி பூட்டு போட முயன்ற நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து விசாரணை கைதி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்த ஆறுமுக கனியை ஆடு திருட்டு வழக்கில் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவரை பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பதற்காக ஆட்டோவில் அழைத்துச் சென்றனர். சிறைச்சாலை வாசலில் ஆட்டோவில் இருந்து இறங்கியதும் அவர் திடீரென தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெருமாள்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய ஆறுமுக கனியை தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் மா விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு கிலோ 30 ரூபாய்க்கும் மேல் விற்பனையான மாங்காய் தற்போது 10 முதல் 25 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. அறுவடை கூலி கூட கிடைக்காததால் மாங்காயை மரத்திலேயே விட்டுவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் வலம் வந்த கரடியை கண்டு பெண் தலைதறிக்கு தப்பியோடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கரடிப்பள்ளம் கிராமத்தில் உலா வந்த கரடியை நாய் ஒன்று விரட்டியது. இதனால் கரடி மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பியோடியது. அப்போது வீட்டிற்கு வெளியே தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பெண் கரடி ஓடி வரும் சத்தம் கேட்டு வீட்டிற்குள் ஓடி தப்பித்தார். திருவாரூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு காதல் ஜோடியின் திருமணம் நடைபெற்றது. பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக கட்சியினர் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலையரங்கம் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இங்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க உள்ளதாக கூறி கடைகளை அகற்ற உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் காவலர்கள் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக் கோரி தஞ்சை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து காவலர்கள் பாதுகாப்புடன் கடைகள் அகற்றப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புறவழிச்சாலையோர வயல்வெளியில் ஏற்பட்ட திடீர் தீ காற்றின் வேகத்தால் அருகில் உள்ள வயல்களுக்கும் பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கரும்புகையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை ஆள்மாறாட்டம் செய்து பட்டா பெயர் மாற்ற முயற்சிப்பதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். டவுன் பகுதியைச் சேர்ந்த கணேசன், அசோகன் மற்றும் நெல்லையப்பன் ஆகியோருக்கு சொந்தமான பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலங்களை முருகன் ஆகிய 3 பேர் முயற்சித்துள்ளனர். இதற்காக 3 பேரும் ஆள்மாறாட்டம் செய்ததை கோட்டாட்சியர் பிரியா கண்டறிந்துள்ளார். இதனையடுத்து மூவரையும் பாளையங்கோட்டை காவல் நிலைய காவலர்கள் கைது செய்தனர். சேலத்தில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முதியவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சூரமங்கலம் அருகே கடந்த ஜனவரி மாதம் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பழனிசாமி என்ற முதியவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பெரியசாமியை குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி பட்டேல் சாலையில் உள்ள 4 முனை சந்திப்பில் சிக்னலை மீறி வந்த அரசு பேருந்தை போக்குவரத்து காவலர் மறித்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் எவ்வித மாற்று ஏற்பாடும் செய்யாமல் நடுவழியிலேயே இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தன் மீது எந்த குற்றமும் இல்லை, ஆதாரம் இருந்தால் நிரூபிக்கலாம் என்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜு தெரிவித்துள்ளார். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணியிட மாறுதலுக்கு தன்னுடைய மாமனார் லஞ்சம் பெற்றதாக விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி கூறிய நிலையில் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜு இவ்வாறு கூறினார். எதையுமே யார் மேல குற்றம் சாட்டுறது ஈஸி, அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. நான் இன்னைக்கு என்ன, ஏதாவது நான் என் தப்பே இல்லை, அதனால நான் முன்னாடி எப்படி நிற்கிறேன்,
சிரிச்சுட்டே தான் இருக்கேன். ஏன்னா அது என் மேலே சாட்டப்பட்ட குற்றம்ன்றது தப்பானது. அதுக்கு ஆதாரம் தான் அவங்க காட்டுட்டோம், நிரூபிக்கட்டும். ஏன்னா நான் என் மனசுக்கு வரும், எங்களோட முதலமைச்சருக்கு நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் எங்கள் துறையை கொண்டு போயிட்டு இருக்கோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கருப்பு துணி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிஜிபி ராம்ஜி சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உடுமலைப்பேட்டை மத்திய பேருந்து நிலையம் அருகே மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போக்குவரத்திற்கு இடையூறாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவலர்கள் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சாலை விபத்தில் காயமடைந்ததாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட நபர் குடிபோதையில் மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சாலையில் தூங்கிக் கொண்டிருந்த தன்னை யார் ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டது என்றும் பணம் மாயமானதாகவும் கூறி மருத்துவ ஊழியர்கள் மற்றும் காவலர்களிடம் தகராறில் ஈடுபட்டார். 280 ரூபா செருப்பை வாங்கிட்டு தான் வெளியே போங்க. நான் தண்ணி அடிப்பேன், நான் போவேன், நான் வருவேன். 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டாந்து பெட்டில் படுக்க வச்சா என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் தடுப்பில் மோதிய லாரியால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து மாதுளை பழங்களை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி சென்ற லாரியின் டயர் தாளம்பள்ளம் பகுதியில் திடீரென்று வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் கிரேன் மூலமாக லாரியை காவலர்கள் மீட்டனர். தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரி கிராமத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளை அழைத்து வந்து தடுப்பூசி செலுத்தி சென்றனர். இதேபோன்று தேனி அருகே பின்னதேவன்பட்டி கிராமத்திலும் கோமாரி நோய்க்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. வரும் 31ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் கட்டணமின்றி தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளலாம் என்றும் கால்நடைத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பூக்கடையில் பூக்களுக்குள் நல்ல பாம்பு குட்டி பதுங்கியிருந்ததை கண்டு வியாபாரிகள் அச்சமடைந்தனர். பூக்களை தரம் பிரிக்கும் போது பாம்பு ஊர்ந்ததை கண்ட கடை உரிமையாளர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மீட்பு படையினர் பாம்பு குட்டியை பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விடுவிப்பதற்காக எடுத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பேரூராட்சியில் புதிய வாரச்சந்தை ஏலத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேரூராட்சி அலுவலக கதவு மூடப்பட்டதை கண்டித்து அவர்கள் ஆவேசமாக கதவை காலால் உதைத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அதிவேகமாக சென்ற கல்லூரி மாணவர்களின் கார் முன்னால் சென்ற ஆட்டோ மீது மோதி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோவை கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் 4 பேர் காரில் கோவையில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்றனர். அப்போது கோவில்பாளையம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற ஆட்டோவை கார் முந்த முயன்ற நிலையில் எதிர்பாராத விதமாக கார் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கார் சாலையோர தடுப்பில் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 4 மாணவர்களும் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆந்திராவில் இருந்து காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட குட்காவை பறிமுதல் செய்த காவலர்கள் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்தனர். முத்தனப்பள்ளி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நாற்றம்பள்ளி காவலர்கள் அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் 22 கிலோ குட்காவை கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் அதனை கடத்தி வந்த கிருஷ்ணகிரியை சேர்ந்த வடிவேல் என்பவரையும் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மணல் திட்டில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுகிடப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வி இயற்கை உபாதை கிடைக்கச் சென்றதாக கூறப்படுகிறது. வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் அவரது கணவர் நந்தகுமார் பல்வேறு பகுதிகளில் அவரை தேடியுள்ளார். இந்நிலையில் பெரிய ஏரியின் நடுவே உள்ள மணல் திட்டில் செந்தமிழ் செல்வி ஆடைகளின்றி கை கால்கள் கட்டப்பட்டு சடலமாக கிடந்தார். இதையடுத்து அவரது உடலை மீட்ட காவலர்கள் இச்சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அடுத்தடுத்து 2 கோவில்களின் பூட்டை உடைத்து நகை, உண்டியல், காணிக்கை மற்றும் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மடத்தகுடத்தை அடுத்த கனியூர் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவில் மற்றும் மாரியம்மன் கோவில்களின் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் 13 கிராம் தங்க ருத்ராட்ச மாலை, அம்மன் கழுத்தில் இருந்த 2 கிராம் தங்கச் செயின் மற்றும் உண்டியல், காணிக்கை உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். மேலும் கோவிலுக்கு அருகில் இருந்த இருசக்கர வாகனத்தையும் திருடிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.